ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நம்மவர் வித் கேஸ்ட்ரோ ராகுல். மறுபடியும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் மாலை பொழுதுல இந்த நம்மவர் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நான் அழைத்து வந்திருக்கின்ற கெஸ்ட் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எனவே அவங்களை நாங்கள் அழைத்து வந்து அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். பொதுவாக இலங்கையினுடைய ஊடகத்துறை என்பது பல பேருக்கு நிறைய வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. இந்த ஊடகத்துறையில் நிறைய ஜாம்பவான்கள் உருவாகி இருக்கிறார்கள். அந்த ஊடகத்துறை மூலமாக வெளிவந்தவர்கள், கற்றுக்கொண்டவர்கள், நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றவர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்கிறாங்க. இன்றளவும் கூட இலங்கையினுடைய ஊடகத்துறை உலகளாவிய ரீதியில் வியாபித்து இருக்கிறதுக்கு இங்கே உருவாகின ஆளுமைகள் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை தான் நாங்கள் இந்த வாரம் எங்களுடைய நம்மவர் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் தன்னுடைய பணிகளை தொடங்கி அதுக்கப்புறமாக தொலைக்காட்சி வரைக்கும் சென்று பல பேரை இந்த ஊடகத்துறையில் உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அறிவிப்பாளராக, செய்தி வாசிப்பாளராக, அதையும் தாண்டி நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, வர்ணனையாளராக அப்படின்னு சொல்லி பல பரிணாமங்கள் இவருக்குள்ள காணப்படுகிறது. அதை விட பல பேரை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுமை தன்மை கூட இவர்கிட்ட அதிகமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை இன்றைய நாளில் எங்களுடைய நம்மவர் நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து வந்திருக்கிறோம். அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். அவருடைய அனுபவங்கள், ஊடகத்துறையில் அவர் செய்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள போறாரு. அவர் யாரு அப்படின்னு சொன்னா எஸ் விஸ்வநாதன். வணக்கம் சார். வணக்கம் கேஸ்ட்ரோ ராகுல். உங்களுடைய அறிமுகத்துக்கு நன்றி. இந்த வேளையில் உங்களுடன் உரையாடுவதை இட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓகே, உங்களை மாதிரி இருக்கிற ஆளுமைகளை இந்த நிகழ்ச்சி அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கிறது என்றதை நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கொண்டு, இலங்கையினுடைய ஊடக பரப்பில் உங்களுடைய பெயர் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேரை இந்த ஊடக பரப்புக்குள்ளே உருவாக்கி இருக்கிறீர்கள். அதையும் தாண்டி வானொலி துறையில் ஆரம்பித்து அதுக்கப்புறமாக தொலைக்காட்சி வரைக்கும் நீங்கள் பதிக்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு பகுதி நேர அறிவிப்பாளராக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்குள்ளே நீங்கள் போனீங்க. எனவே ஒரு பகுதி நேர அறிவிப்பாளராக போகணும் அப்படின்ற ஒரு ஆசை, அந்த நேரத்தில் உங்களோட வயசு என்ன, அதை நான் கேட்டு தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அந்த வயசை கேட்டு தெரிஞ்சு கொண்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அனுபவம் எவ்வளவு தூரம் முதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பல விஷயங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய கேள்வியை நீங்கள் அமைத்து கொண்டு விட்டீர்கள். முதலில் வருகிறேன். நீங்கள் சொன்னீர்கள் நிறைய பேரை நாங்கள் வழி நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தன. உண்மையாக நான் நினைத்து நான் பெருமிதம் படுகின்றேன். ஏனென்றால் பல்கலைக்கழகத்தில், கொழும்பு பல்கலைக்கழக மட்டத்தில் தொலைக்காட்சித்துறை சார்ந்த விதத்தில் நிறைய விரிவுரைகளை நான் நடத்தியிருக்கின்றேன், பயிற்சி வகுப்புகளை நடத்தியிருக்கின்றேன். அந்த விதத்தில் அந்த காலத்தில் இளையவர்கள் பலர் ஊடகத்துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கின்ற பல பேர் எம்மிடம் கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்ட பலர் இப்போது தொலைக்காட்சி துறையிலும் வானொலி துறையிலும் பெரியவர்களாக, திறமைசாலிகளாக, மிகவும் பிரபல்யம் பெற்றவர்களாக எல்லாம் இருக்கிறார்கள். எனவே இப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததையிட்டு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். வானொலியில் தான் நீங்கள் சொன்னது போல என்னுடைய ஆரம்பம் இருந்தது. நாங்கள் எல்லாம் பள்ளி சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சி என்ற ஊடகம் இலங்கையில் இருக்கவில்லை. தொலைக்காட்சி என்பது ஒரு அதிசயம். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. ஏதோ ஒரு சர்வதேச கண்காட்சி ஒன்றில், அப்போது நாங்கள் பள்ளி மாணவர்களாக இருக்கும் பொழுது எங்களுடைய பாடசாலையில் அழைத்து செல்வார்கள் இது போன்ற கண்காட்சிகளை பார்ப்பதற்கு. அங்கு போன நேரத்தில் காட்டினார்கள் இந்த தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது அந்த தொலைக்காட்சிக்கு முன்னால் ஒரு கேமரா வைத்திருந்தார்கள் போல் இருக்கிறது. எங்களுடைய முகங்களெல்லாம் அந்த தொலைக்காட்சி திரையில் தெரிந்தது. இப்படித்தான் நான் தொலைக்காட்சியை முதன்முறையாக நான் என்னுடைய பள்ளி நாட்களில் பார்த்தேன். அப்போது வானொலி இருந்தது. இலங்கை வானொலி மிகவும் பிரபலியமானது. இப்பொழுது 100 ஆண்டுகளை கடந்து இலங்கையில் வானொலி சேவை என்பது 100 ஆண்டுகளை கடந்து இன்னும் மிகவும் சிறப்பாக தாய் வானொலி இருக்கின்றது மற்றும் ஏனைய வானொலிகள், பண்பலைகள் என்று மிகவும் சிறப்பாக கோலோச்சி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வானொலி தான் எனக்கு ஆரம்பமாக இருந்தது. நான் பள்ளி சிறுவனாக, அதுவும் கல்வி நிகழ்ச்சிகளிலே பாட்டு பாடி இருக்கிறேன். சில சின்ன நாடகங்களில் குரல் கொடுத்திருக்கின்றேன். மற்றது இந்த தமிழ் கற்போம், ஆங்கிலம் கற்போம், இப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் நிறைய இருந்தன. அந்த நிகழ்ச்சிகளிலெல்லாம் நான் பங்கு பெற்றிருக்கின்றேன். அது என்னுடைய பள்ளி சிறுவன் காரணம். என்னுடைய பட்டப்படிப்பை முடித்த பின்னர் என்னுடைய இந்த
பத்திரிகை துறை டிப்ளோமா பயிற்சியை முடித்த பின்னர் வானொலியில் 1978ஆம் ஆண்டு தொடக்கம் பகுதி நேர அறிவிப்பாளராக, உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த காலத்தில் ஒரே ஒரு வானொலி, அதில் பகுதி அறிவிப்பாளராக வருவது என்றாலே மிகப்பெரிய விஷயம். வேறு எங்கேயுமே வாய்ப்பு இருக்காது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே அறிவிப்பாளராக வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு பெரிதாக இருக்கவில்லை. ஆனால் வானொலியில் வருகின்ற நிகழ்ச்சிகளை, நல்ல நிகழ்ச்சிகளை, தேசிய சேவையிலும் நல்ல கலைத்துவமான இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள், பல்வேறு சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளை கொண்டு வருவார்கள். அதையெல்லாம் நான் கிரமமாக கேட்பேன். அதுபோல் வர்த்தக சேவையில் வருகின்ற இந்த திரை இசை பாடல்கள், இசை நிகழ்ச்சிகள் எல்லாம், சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது கேட்கும்போது என்னை அறியாமல் ஒரு கற்றலை தந்தது என்று சொல்ல வேண்டும். அப்போது ஊடகத்துறையில் பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதற்கு என்ன செய்யலாம் என்று எனக்கு முன்னோடிகளை கேட்கும் பொழுது சொன்னார்கள், நீங்கள் இந்த அறிவிப்பு துறையில் ஈடுபடுங்களேன். அப்படி வந்தால், ஒரு அறிவிப்பாளராக வந்தால் பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பேசுவது மட்டுமல்ல, பேசுகின்ற விஷயம் என்ன, இலக்கியம் சார்ந்த விஷயங்கள், திரைப்படங்கள் பற்றிய விஷயங்கள், நாடகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், மற்ற மொழி வளர்ச்சியுடன் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், இன்னும் பல மொழிகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ள, இப்படின்னு சொல்லும்பொழுது சொன்னார்கள். சரி, இந்த அறிவிப்பாளராக நான் விண்ணப்பித்து பகுதி நேர அறிவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டேன். மிக சிறந்த பயிற்சிகளை அந்த காலத்தில் இருந்த அந்த வானொலி முன்னோடிகள் எனக்கு எல்லாம் வழங்கினார்கள். நான் வானொலியில் பெற்றுக்கொண்ட பயிற்சி பிற்காலத்தில் தொலைக்காட்சியில் பணியாற்றும் போது கூட அந்த ஆரம்ப காலத்தில் தந்த அந்த நல்ல பயிற்சிகள் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தன. பிற்காலத்தில் தொலைக்காட்சி என்று வந்தவுடன், இலங்கையில் தொலைக்காட்சி தேசிய ரீதியாக வரும் பொழுது அதில் ஆரம்பத்தில் இருந்தே பணியாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு இருந்தது. அதுக்கு நான் நிறைய கடுமையாக உழைத்திருக்கின்றேன். ஏதோ அதிர்ஷ்டம் என்னுடைய வீட்டு கதவை தட்டியது என்று நான் சொல்ல முடியாது. நிறைய நான் அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது. என்னை தெரிவு செய்தார்கள். அந்த விதத்தில் தொலைக்காட்சி என்னை அரவணைத்து கொண்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஓகே, ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருந்தீங்க. தாய் வானொலி இப்பொழுது 100 வருடங்களை கடந்திருக்கிறது. இலங்கையர்களாகி எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. எனவே அன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறுவனாக இலங்கை வானொலிக்குள்ள போகும்போது, அதுவும் ஒரு பகுதி நேர அறிவிப்பாளனாக போகும்போது, ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய போட்டிகள் இருக்கும். இனி அந்த போட்டிகளை தாண்டி நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தயார்படுத்தியிருப்பீங்க, ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தகவமைத்து கொண்டிருப்பீங்க. அது என்ன விஷயம்? அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்குள்ள இருந்த போட்டி அப்படின்னு சொன்னால் என்ன? போட்டி என்று நான் அன்று வரை இன்றிருந்து நான் யாருடனுமே போட்டி போட்டதில்லை. நான் உண்மையை சொல்கிறேன். ஆனால் எங்களுக்கு அதுக்கு சரியான தகுதி இருக்க வேண்டும் என்று எப்போதுமே நான் நினைப்பதுண்டு. தமிழ் அறிவிப்பாளராக வர வேண்டும் என்றால் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் 70ஆம் ஆண்டுகளில் எல்லாம் தகுந்த உச்சரிப்பு இருக்க வேண்டும், மொழியிலே சரியான அறிவு இருக்க வேண்டும். விஷயங்களை இப்போ வானொலியில் வரும் பொழுது நீங்கள் ஒரு அறிவிப்பாளராக இருக்கும் பொழுது பல நிகழ்ச்சிகளுக்கு அறிவிப்புகளை செய்ய அழைப்பார்கள். எல்லாவற்றை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆவல், ஒரு நாட்டம், ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு தெரிந்தது, அதற்குள் காலடி எடுத்து வைப்பது என்பது அது ஒரு பெரிய ஒரு பகீரத பிரயத்தனம். நிறைய போட்டிகள், நிறைய பேர் விண்ணப்பித்தார்கள், நிறைய பேருக்கு அறிவிப்பாளர்களாக வர வேண்டும் என்று ஆவல் இருந்தது. ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய அடிப்படை கிட்டத்தட்ட 4 அல்லது 5 தேர்வுகள் இடம்பெற்றன. அதற்கு பின்னர் தெரிவு செய்தார்கள். அப்போது கூட நான் நினைத்திருக்கவில்லை முழு நேரமாக அறிவிப்பாளராக நான் இருக்க வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. ஏனென்றால் நான் என்னுடைய பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இன்னொரு நிறுவனத்திலே முகாமைத்துவத்திலே நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். முழு நேரமாக எனக்கு வருவதற்கான எண்ணம் இருக்கவில்லை. ஆனால் ஊடகத்துறையிலும் நான் பணிபுரிய வேண்டும் என்று ஏதோ ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் தொலைக்காட்சி அந்த காலகட்டத்தில் 1979ஆம் ஆண்டிலே இலங்கையிலே தொலைக்காட்சி வருகின்றது என்ற ஒரு ஏற்பாடுகள் அரச ரீதியாக, அமைச்சு ரீதியாக இடம்பெற்று கொண்டிருந்த காலகட்டத்திலே எனக்கு காட்சி ஊடகங்களுடன் ரொம்ப பிடிக்கும். திரைப்படங்களாக இருக்கட்டும், தொலைக்காட்சி தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம், மேடை கலைகள் தொடர்பான விஷயங்களில் நிறைய ஈடுபாடு இருந்தது. எனவே தொலைக்காட்சி வரும்பொழுது என்னுள்ளே ஒரு ஆவல் எழுந்தது, இந்த துறைக்குள் என்னால் வர முடியுமா,
நானும் அப்போது இளைஞனாக இருந்தேன். ஒரு புதிய துறை வருகிறது, ஈடுபட முடியுமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இதனால் இன்னும் ஒரு தியாகம் பண்ண வேண்டியிருந்தது. நான் ஏற்கனவே பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த துறையிலிருந்து நான் ராஜினாமா விலக வேண்டியிருந்தது. என்றால் இது முழு நேர பயிற்சிக்கு தான் என்னை தெரிவு செய்தார்கள். இலங்கையர்களில் ஒரு கனடாவை சேர்ந்த தொலைக்காட்சி நிபுணர்கள் தான் வந்து அந்த பயிற்சியை மேற்கொண்டார்கள், ஊடகத்துறை அமைச்சு சார்பாக. அப்படி வரும்பொழுது நான் சொன்னேன், இல்லை ஏற்கனவே எனக்கு ஒரு தொழில் இருக்கிறது, நீங்கள் முழுநேர பயிற்சிக்கு என்னை அழைக்கிறீர்கள், என்னால் வர முடியாமல் இருக்கிறது. அப்போது அந்த கனேடிய தேசத்து அந்த அந்த தொலைக்காட்சி துறை நிபுணர் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகமாக இருக்கிறது. இலங்கைக்கு தொலைக்காட்சி என்ற ஒரு புதிய ஊடகம் வருகிறது, இது ஒரு களிப்பூட்டுவதற்கு மட்டுமல்ல, தகவல்களை வழங்குவதற்கு மட்டுமல்ல, கல்விக்கு மட்டுமல்ல, இலங்கையின் சமூக மட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றது இந்த தொலைக்காட்சி ஊடகம் என்பது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊடகத்தில் பணிபுரிவதற்கான ஒரு கதவு உங்களுக்கு திறந்திருக்கிறது. நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு இந்த துறையில் நீங்கள் முன்னேறி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற அறிவுரையை அவர் வழங்கினார். அவர் சொன்ன அறிவுரையை கேட்டு நான் தொலைக்காட்சி துறையில் முழு நேரம் காலடி எடுத்து வைத்தேன். அதுதான் என்னுடைய ஆரம்பம். தொலைக்காட்சி துறைக்குள்ள வந்து போறதுக்கு முன்னாடி வானொலியில வேலை செய்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய முதல் நிகழ்ச்சியினுடைய அனுபவம் அது எப்படி இருந்துச்சு? பயிற்சி காலத்திலேயே நிறைய நிகழ்ச்சிகளை தயாரித்தோம். முதல் நிகழ்ச்சி, ஆரம்ப கால நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு விஞ்ஞானம் சார்ந்த நிகழ்ச்சிகளை செய்வதற்கு தந்தார்கள். காரணம் அது, நான் ஒரு விஞ்ஞான பட்டதாரி, அது ஒரு காரணம். இன்னொரு அநேகமாக இசை சார்ந்த நிகழ்ச்சிகளை செய்யுங்கள். அப்போது இலங்கை வானொலியிலே பணிப்பாளராக, தமிழ்ச்சேவை பணிப்பாளராக ஒரு 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 பெண் ஆளுமை என்றுதான் சொல்ல வேண்டும், திருமதி பொன்மணி குலசிங்கம் அவர்கள் இருந்தார்கள். அவருக்கு என்னுடைய குடும்ப பின்னணி தெரியும். அவர் நான் ஒரு கலை குடும்பத்தை சேர்ந்த, என்னுடைய வீட்டில் என்னுடைய பெற்றோர்கள் எல்லோருமே இந்த கலைத்துறை, இசைத்துறையில் எல்லாம் நிறைய பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள். அப்போ அவருக்கு தெரியும் நான் ஒரு கலை குடும்பத்தை பின்னணியாக கொண்டவன் என்று. அவர் சொன்னார், இல்லை, நீங்கள் இந்த சாஸ்திரிய இசை சார்ந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் அதிகம் பங்கு பெற்ற வேண்டும் என்று அவர் பணிப்புரை எனக்கு வழங்கினார். எனவே விஞ்ஞானம் சார்ந்த நிகழ்ச்சிகள், மற்றும்படி இசை சார்ந்த நிகழ்ச்சிகள், நடனம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் நிறைய எனக்கு பங்கு பெற்றுவதற்கு வாய்ப்புகள் வானொலியிலேயே எனக்கு கிடைத்தது. ஓகே, வானொலியில் வந்து வேலை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நீங்கள் தொலைக்காட்சிக்குள்ளே வந்து போகிறீங்க, அதுவும் ரூபவாகினி தொலைக்காட்சிக்குள்ளே வந்து போகிறீங்க. ஆனால் வானொலியில் வேலை செய்து கொண்டிருக்க அந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சி வந்து ஆரம்பிக்கப்படுவதற்கான முன்னேற்பாடுகள், அந்த பில்டிங் வந்து கட்டப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் அன்றைய காலகட்டத்தில் விளையாடிய ஞாபகங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சில பல நபர்கள் மூலமாக வந்து கேட்டு தெரிந்து கொண்டேன். எனக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்துல பொழுத கழிச்சு நீங்கள் மறுபடியும் அது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான தொலைக்காட்சிக்குள்ள வந்து போகும்போது அந்த மனமாற்றம் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்கள் நிறைய விஷயங்களை தேடி வைத்து கொண்டுதான் பேசுகின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். வானொலியில் இது நீங்கள் பல எண்ணங்களை மீட்டி தருவதற்கு உங்களுடைய கேள்வி எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறது. வானொலியில் நான் சொன்னேன், பள்ளி சிறுவனாக வரும்பொழுது அது என்னுடைய தந்தையாரும் இலங்கை வானொலியில் தான் பணியாற்றி இருக்கிறார். அப்போது எனக்கு ரொம்ப ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமைகள் அங்கு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கு அந்த ஒலிப்பதிவுகள் முடிந்தவுடன் எங்களை அழைத்து சென்று உணவு சாலைக்கு சென்று எங்களுக்கு சிற்றுண்டிகள் எல்லாம் வாங்கி தருவார். இது ஒரு மகிழ்ச்சி. அப்போதுதான் இந்த விளையாட்டுத்தனம் இருந்தது. ஆனால் பகுதி நேர அறிவிப்பாளராக வந்த பிறகு ஏற்கனவே பணிகளையும் பார்த்து கொண்டு இரவு நேரம் எல்லாம் பணியாற்றுவோம். அப்பொழுது நீங்கள் சொன்னது போல அந்த இலங்கை வானொலி அந்த ஸ்தாபனத்திற்கு முன்னால் ஒரு ஹாக்கி கிரவுண்ட்ஸ், அதிலே வந்து எந்த கட்டிடமும் இருக்கவில்லை எனக்கு. ஆனால் நான் அங்கே போய் ஹாக்கி விளையாடிய ஞாபகம் இல்லை. நான் ஹாக்கி அங்கே விளையாடவில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு வெளியே வரும்போது எங்கள் கண்களுக்கு முன்னால் தெரிந்ததெல்லாம் அந்த ஒரு கிரவுண்ட் தான் தெரிந்தது. பிறகு இந்த தொலைக்காட்சிக்கான இலங்கையில் தொலைக்காட்சி அறிமுகமாக போகிறது, தேசிய ரீதியாக அறிமுகமாக போகிறது என்றால் கட்டடங்கள் ஜப்பானிய அரசாங்கத்தின் ஆதரவில் தொடங்கப்பட்டன. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அப்பொழுது எங்களுக்கெல்லாம் பயிற்சி வகுப்புகளை ஆரம்பித்து விட்டார்கள். அந்த பயிற்சி வகுப்புகள் திரைப்பட கூட்டு தாபனத்தில் உள்ள
அந்த திரைப்பட பிரிவு, மற்றது சுயாதீன தொலைக்காட்சி இருந்தது, அங்கு வகுப்புகள் நடந்தன. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் கல்வி சேவை அந்த அந்த பகுதி பயிற்சி வகுப்புகள் அங்கு கூட நடத்தினார்கள் அவர்கள். அப்போது தொலைக்காட்சிக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கப் போகின்றோம் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அப்போது நான் அதை ஒரு மிகவும் ஆர்வமாக பார்ப்பேன். அவர்கள் ஒவ்வொரு கட்டடமாக கட்டும் பொழுது என்னுடைய எதிர்காலம் இந்த இடத்தில் அமையுமா, என்னுடைய தொழில்துறை, எதிர்கால தொழில்துறை இங்கு அமையுமா, ஒரு விதை உண்டு விருட்சமா தெரியாது. சில நேரம் நாங்கள் முயற்சி செய்வது எல்லாமே கிடைத்துவிடும் என்று, வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்துவிடும் என்று நாங்கள் எண்ணிவிட முடியாது. கிடைக்குமா அப்படி ஒரு வாய்ப்பு என்று இறைவன் அருளால் கிடைத்தது பணிபுரிவது. ரூபவாணிக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் அதுக்கு முதல்ல நீங்கள் வர்றதுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு அதாவது நியூஸ் ரீடர் அப்படின்ற ஒரு பயிற்சியை ஆரம்பத்தில் பெற ஆரம்பித்த நீங்கள் என்ன சொன்னால் தொலைக்காட்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அது ஏன் அந்த பயிற்சி நடந்தது, அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் தயார்படுத்தணும் அப்படின்ற ஒரு தேவை அன்றைய காலகட்டத்தில் ஏன் இருந்துச்சு? தொலைக்காட்சி என்பது ஒரு புத்தம் புதிய ஊடகம். இலங்கையில் ஆரம்ப காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு, அதை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆரம்ப காலத்தில் தேசிய தொலைக்காட்சியுடைய முதலாவது தலைவராக நியமிக்கப்பட்டவர் இலங்கையின் மிகவும் பிரபலியமான மதிப்புக்குரிய எம்ஜே பெரேரா அவர்கள். அவரைத்தான் நியமித்தார்கள். ஆனால் தொலைக்காட்சிக்குள் பணியாற்ற வேண்டும். இலங்கையில் பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே. கல்வித்துறையில், தொழில்நுட்பத்துறையில், வானொலி துறையிலே, மேடை கலைகள் மற்றும் இலக்கியம், திரைப்படத்துறை என்று இருந்திருக்கிறார். ஆனால் தொலைக்காட்சி என்ற ஊடகத்துறை இலங்கையிலே இருக்கவில்லை. அப்பொழுது இந்த துறையில் யார் யார் பணியாற்ற வேண்டும் என்பதை பற்றி அவர் சிந்தித்திருக்கிறார். அமைச்சு மட்டத்திலும் அதற்கான சிந்தனைகள் இருந்திருக்கின்றன. அப்போதுதான் இந்த வெளிநாட்டிலிருந்து, ஜப்பானிய அரசாங்கத்தினுடைய இருந்து அங்கு ஆலோசகர்கள் ஆலோசனை வழங்கி இருக்கின்றார்கள். கனடா தேசத்து மற்றும் இலங்கையில் சில பேரை தெரிவு செய்து வெளிநாடுகளுக்கு பயிற்சிக்கு ஜெர்மனி மற்றும் மலேசியா இன்னும் பல நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி அவர்கள் எல்லாம் பயிற்றப்பட்டு இருந்தார்கள். ஆனால் இப்போ எங்களை பொறுத்தவரையிலே இலங்கையில் அமைச்சு மட்டத்தில் பயிற்றப்பட்ட முதலாவது குழுவில் நானும் அடங்கியிருந்தேன். அதை தெரிவு செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 1980ஆம் ஆண்டு அளவிலேயே எங்களுக்கான நேர்முக தெரிவு, எழுத்து, அந்த நிறைய தேர்வுகள் இடம்பெற்றன. 81ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவிலே எங்களுடைய பயிற்சி வகுப்புகள் ஆரம்பித்து விட்டன. நீங்கள் சொன்னது போல செய்தி அறிவிப்பாளருக்கான பயிற்சி மட்டுமல்ல, நிகழ்ச்சி தயாரிப்பது எப்படி, மற்றும் செய்தி அறிக்கைகளை தயாரிப்பது எப்படி, விவரண சித்திரங்களை தயாரிப்பது எப்படி, அது செய்தி போல் அல்லாமல் நிறைய இடங்களுக்கு சென்று ஒவ்வொரு தலைப்புகளை தெரிவு செய்து நீங்கள் விவரண சித்திரங்களை எல்லாம் தயாரிக்கும். அதுக்கான ஆய்வுகளை எப்படி மேற்கொள்வது, யாரிடம் சென்று நீங்கள் விவரங்களை திரட்டி கொண்டு வர வேண்டும், எந்த விதத்தில் அதற்கான பிரதியை அமைக்க வேண்டும், எந்த விதத்தில் பிரதியை அமைத்துக் கொண்டு அதற்கான தொகுப்புகளை எப்படி செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் பயிற்சி இருந்தது. அதில் ஒன்றுதான் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பது எப்படி என்பதை பற்றி பயிற்சி. 81ஆம் ஆண்டு, இப்பொழுது நீங்கள் கேட்கத்தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. என்னை பொறுத்தவரையை தொலைக்காட்சி துறையில் நான் எத்தனை வருஷம் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்றால் 45 வருடங்கள். 81ஆம் ஆண்டு தொலைக்காட்சி ஊடகங்களில் முழு நேரம் நான், அதாவது பல்வேறு பரிமாணங்களில், ஆரம்பத்தில் ஒரு பயிலுனராக, பிறகு தயாரிப்பாளராக, செய்தி அறிவிப்பாளராக, நிகழ்ச்சி முன்னளிக்கையாளர், உதவி பணிப்பாளர், தொலைக்காட்சி நாடக நடிகர் என்று பல்வேறு பரிமாணங்களில் பணியாற்றி இப்பொழுது நினைக்கும் பொழுது, உங்களை கேள்வியை கேட்கும் பொழுது ஞாபகம் வருகின்றது. 45 வருடங்கள் தொலைக்காட்சியில். அதற்கு முன்னால் வானொலி, மேடை என்றெல்லாம் இருந்திருக்கிறேன். இப்போது கூட மேடை நிகழ்ச்சிகளை நான் தொகுத்து வழங்குவது உண்டு. அப்படி வரும்பொழுது 45 வருடங்களிலே எத்தனையோ அனுபவங்கள். உங்களைப் போல் கேமராவுக்கு முன்னால் நின்று பேசுவது மட்டுமே, கேமராவுக்கு பின்னால் நின்று நிறைய பணியாற்றி இருக்கிறோம். நாடகங்களை இயக்கி இருக்கிறோம், நாட்டிய நாடகங்கள் தயாரித்திருக்கிறோம், இசை நிகழ்ச்சிகள், நிறைய நல்ல அனுபவங்கள் இருந்தன. அப்படி வரும்பொழுது அந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய கேள்வியை வரும்பொழுது பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களை அதில் அழைத்து இது போன்ற பயிற்சிகளை, உள்நாட்டில் பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன மற்றும் வெளிநாடுகளுக்கும் சென்று பயிற்சிகளை பெற்று 1982ஆம் ஆண்டிலே தேசிய தொலைக்காட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலே எல்லோரும் புதியவர்கள். தங்கள் துறையில் அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் கல்வித்துறையில் பெரியவர்களாக இருப்பார்கள், பட்டதாரிகளாக இருப்பார்கள், மேடை கலைஞர்களாக இருப்பார்கள், நடிகர்களாக இருப்பார்கள், திரைப்பட இயக்குநர்களாக இருந்தவர்கள் கூட வந்து பணியாற்று. ஆனால் தொலைக்காட்சி என்ற ஊடகத்தில்
அனைவருமே புதியவர்கள், தொழில்நுட்பவியலாளர்களும் புதியவர்கள். அப்போது எல்லோரிடமும் ஒரு பெரிய அர்ப்பணிப்பும் ஒரு பயபக்தியும் இருந்தது. இது புதிய விடயத்தை நாங்கள் கையாள போகின்றோம். உங்களைப் போல் என்னைப் போல் இப்படி கேமராவுக்கு முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் மட்டுமல்ல, கேமராவுக்கு பின்னால் இருந்தவர்கள், இதற்கான நிர்வாகத்தை செய்தவர்களுக்கு கூட ஒரு பயபக்தி இருந்தது. தொலைக்காட்சி இலங்கையில் ஆரம்பிக்கிறது, இதை நாங்கள் நன்றாக செய்ய வேண்டும், இது பெரிய பாரிய பொறுப்பு எங்களுடைய தோளிலே வந்து அமர்ந்து விட்டது, நன்றாக செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு கரிசனையுடன், அதை ரொம்பவும் சிரத்தையுடன் அவர்கள் ஆரம்பித்ததால் தான் இன்று இலங்கையிலே தொலைக்காட்சி பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறது. அந்த ஆரம்பத்தை சரியாக போட்டுவிட்டால் அந்த அடிப்படையில் இப்போ எத்தனாவது, நாளைக்கு 3வது 4வது தலைமுறை இருப்ப நீங்கள் எல்லாம் இந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள். நீங்கள் எல்லோரும் தொலைக்காட்சி என்ற ஊடகத்தில் மிகவும் அழகாக சிறப்பாக இலங்கையில் உங்களுடைய திறமைகள் எல்லாம் இலங்கையில் மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியிலே பல்கி பெருகி பரவி இருக்கிற அந்த நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்பதை நினைக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்திலே இந்த ஆரம்ப கர்த்தாக்கள் செய்த அந்த அர்ப்பணிப்புடன் கூடிய உண்மையான பணி சிறப்பானது என்றுதான் நான் இந்த நேரத்தில் நான் நினைத்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய சிரம் தாழ்த்தி நான் வணக்கம் செலுத்துகின்றேன். அந்த காலகட்டத்திலே 45 வருடங்கள் தொலைக்காட்சியில் வந்து பணியாற்றி இருக்கிறீங்க. தேசிய தொலைக்காட்சி வந்து ஆரம்பிக்கும் போது அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. ஆனால் முதல் நிகழ்ச்சி பண்ணுகின்ற நேரத்தில் அந்த முதல் நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் நாள் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? முதல் நிகழ்ச்சி ஒரு விவரண சித்திரம் நன்கு ஞாபகம் இருக்கிறது. முன்மொழிகளில் நாங்கள் நானும் இன்னும் 2 தயாரிப்பாளர்கள் சேர்ந்து தயாரித்தோம். தமிழ் சிங்கள புத்தாண்டு நிகழ்ச்சி விவரணம். அதில் பாட்டு வரும், அதில் வர பாட்டுக்கான இசையமைப்பு கூட நான் செய்திருந்தேன், சேர்ந்து பாடி கூட இருந்தேன். பிரதிகளை அமைத்து அதற்கான வெளிக்கள படப்பிடிப்புகள் எல்லாம் செய்து சிங்களத்தில், தமிழில், ஆங்கிலத்தில் மும்மொழிகளிலும் ஒளிபரப்பு. அதுதான் அந்த ஆரம்ப காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது என்னுடைய நிகழ்ச்சி என்று. தவம் கிடந்தோம். அதாவது அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புவதற்கான நேரம் கிடைக்கிறது. நீங்கள் அதை சொன்னால் உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் கற்பனை பண்ணி பார்ப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது தொலைக்காட்சி நேரம் நிறைய இருக்கிறது. அநேகமான தொலைக்காட்சி சேவைகளில் 24 மணித்தியாலம் நேரம் இருக்கிறது. அப்பொழுது இந்த தேசிய தொலைக்காட்சியில் மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பு ஆரம்பமாகும். இரவு 9:30 அல்லது 10 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை முடிவடைந்தவுடன் நிகழ்ச்சிகள் முடிவடைந்து காலையிலிருந்து பார்வையாளர்கள் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பார்கள். தயாரிப்பாளர்கள் நாங்கள் நிகழ்ச்சிகளை தயாரித்து விட்டு அதை ஒளிபரப்புவதற்கு நேரம் கிடைக்குமா என்று நாங்கள் தவம் இருப்போம். இன்று அது இருந்தால் சில நேரத்தில் அதற்கு அதைவிட முக்கியமான ஒரு அவசரமான நிகழ்ச்சி வந்தால் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நிறுத்திவிட்டு அந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை போட வேண்டிய ஒரு நிர்வாக கடப்பாடு இருந்திருக்கு. அப்படி வரும்பொழுது நாங்களும் வீட்டில் பார்த்து கொண்டிருப்போம், இல்லாட்டி கலையகத்தில் அல்லது நிறுவனத்தில் இருந்து பார்ப்போம் இன்று எங்களுடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுமா என்று. நேரமே இருக்கு, ஒளிபரப்பு நேரம் கிடைக்காது. அந்த நிகழ்ச்சிகளை தயாரிப்பதற்கான எடிட்டிங் நேரம் கிடைக்காது. ஏனென்றால் அந்த எடிட்டர்ஸ் குறைவாக இருப்பார்கள். எடிட் பண்றதுக்கான அந்த வசதிகள் கொஞ்சம் தான் இருந்தது. ஒளிபரப்பு நேரம் கொஞ்சம். மற்றது 3 மொழியிலும் வருகின்ற நிகழ்ச்சி ஒரே அலைவரிசையில் தான் இருக்கு. இப்பொழுது என்றால் ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனியாக அலைவரிசைகள் வந்துவிட்டபடியினால நிறைய நேரம் இருக்கிறது. இப்போது நேரம் நிறைய இருக்கிறது. இப்பொழுது வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முன்பை விட இப்பொழுது தொழில்நுட்பம் அதிக அளவு வளர்ச்சி கண்டிருக்கிறது. எனவே ஓரளவு சுலபமாகவும் விரைவாகவும் நிறைய விஷயங்களை இப்போது இருக்கின்ற ஒளிபரப்பாளர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். ஓகே, நீங்க செய்த அந்த விவரணம் அப்படின்னு சொன்னீங்க, அந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் என்ன? வந்தது வசந்தம், அப்படி ஒரு பெயர். ஓகே, வசந்தம், வசந்தமே வருக, வசந்தமே வருக, அப்படி ஒரு பெயர். ஓகே, ரைட். அதையும் தாண்டி தனியாக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தேன். அதற்கு பெயர் காதம்பரி. மிகவும் பிரபல்யமான நிகழ்ச்சி. அதிலே பல்சுவை நிறைய கலை அம்சங்கள் வந்தன. இசை, மற்றது அந்த காலத்து பிரபல்யமான மெல்லிசை பாடகர்கள், பாடகியர்கள், கவிஞர்கள், நடன கலைஞர்கள் எல்லோரும் வந்து அது ஒரு பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி, காதம்பரி என்று ஆரம்பத்திலே இருந்தது. அது எனக்கு நல்ல ஒரு பெயரை வாங்கி தந்தது அந்த நிகழ்ச்சி. ஓகே, அதையும் தாண்டி கலையரங்கம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்க படிச்சிருந்தீங்க, தயாரிச்சிருந்தீங்க. அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்க. அது நிறைய பேர் மத்தியில் வந்து அதிகமாக வந்து சென்றடைந்தது. நிறைய பேருடைய பாராட்டுக்களை வந்து அந்த நிகழ்ச்சி வந்து பெற்றுக்கொண்டது. அந்த நிகழ்ச்சி பற்றி தான அனுபவம் எப்படி? கலையரங்கம் மிகவும் பிரபலியமான நிகழ்ச்சி. நீங்கள் சொன்னது போல வாராந்தம் ஒளிபரப்புகின்ற கலை நிகழ்ச்சிகள், குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற மிகவும்
பிரபல்யமான சிறந்த கலைஞர்களை அழைத்து பல விஷயங்கள், அதாவது இசை கச்சேரியாக இருக்கும், வாத்திய கோஷ்டி நிகழ்ச்சியாக இருக்கும், மற்றது நாட்டுக்கூத்து நிகழ்ச்சிகள் இருக்கும், இசை நாடகங்கள், நாட்டுக்கூத்து, மேடை நாடகங்கள் மற்றும் நடனம், பரதநாட்டியம், குச்சிப்புடி நடனங்கள் மற்றும் நாட்டிய நாடகங்கள் இருக்கும். கலையரங்கம் நிகழ்ச்சியை முதலாக தயாரித்தவர் பி. விக்னேஸ்வரன். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலே அவர் இலங்கையிலே வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் மிகவும் பிரபல்யமான ஒரு முக்கியமான தயாரிப்பாளர். அவர் செய்தி அறிவிப்பாளர், இலங்கை வானொலியில் செய்தி அறிவிப்பாளராக பணியாற்றி இருக்கிறார். தொலைக்காட்சியிலும் செய்தி அறிவிப்பாளர். அவர் பிறகு பணிப்பாளராக, தமிழ் நிகழ்ச்சிக்கு பொறுப்பதிகாரியாக பணிப்பாளராக பொறுப்பதிகாரியாக தமிழ் நிகழ்ச்சிக்கு தலைமை உத்தியோகத்தராக பணியாற்றி இருக்கிறார். அவர் இப்போது கனடாவில் இருக்கின்றார். இந்த நாடகத்துறையில் இப்போது கூட பணியாற்றி கொண்டும் அவர்தான் இந்த கலையரங்கம் என்ற நிகழ்ச்சியிலே ஆரம்ப காலத்தில் அவர் நிறைய நிகழ்ச்சிகளை எல்லாம் தயாரித்திருக்கிறார். நானும் தயாரித்திருக்கிறேன். பிறகு போக அது வாராந்த நிகழ்ச்சி தானே, அதுக்கு தேவை இந்த வாரம் தயாரித்தவுடன் அடுத்த வாரம் என்னென்று கேட்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது என்றால், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தயாரிப்பது என்பது பார்க்கும்போது இருக்கின்ற சுலபம் தயாரிக்கும் போது இருக்கா அந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றேன். பார்க்கும் பொழுது சுலபமாக பார்த்து விடுவோம், கொஞ்சம் பிடிக்காவிட்டால் அடுத்த அலைவரிசைக்கு சென்று விடுவோம் அல்லது தொலைக்காட்சியை நிறுத்தி விடுவோம். ஆனால் தயாரிப்பது என்பது அதற்கான ஏற்பாடுகள், கலைஞர்களை ஒழுங்கு செய்வது, அதை நெறிப்படுத்துவது, அதற்கான அரங்க அமைப்புகளை மிகப்பெரிய விஷயம். அதற்கு நிறைய நேரம் எடுக்கும். அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும் பொழுது கலையரங்கத்திலே நிறைய நிகழ்ச்சிகளை நானும் தயாரித்திருக்கிறேன். இசை நிகழ்ச்சிகள், நாட்டிய நாடகங்கள். அந்த நாட்டிய நாடகங்கள்லாம் அந்த காலத்தில் மிகவும் பிரபல்யமான நாட்டிய நாடகங்களாக இருந்திருக்கின்றன என்பதை பத்திரிகைகளிலும் எழுதுவார்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு குற்றம் குறை இருந்தாலும் எழுதுவார்கள். இதில் இப்படி தவறு இருந்தது, இது இப்படி இருந்ததா என்று கேள்வி எல்லாம் கேட்டு எல்லாம் எங்களுக்கு கேள்வி கணைகள் எல்லாம் வரும். ஆனால் இப்பொழுது பத்திரிகைகளில் அப்படி வருகின்றதோ எனக்கு தெரியவில்லை. அப்போது ரொம்ப பயபக்தியுடன் செய்ய வேண்டும். நாங்கள் பயந்துதான் செய்வோம். இதுக்கு என்ன விமர்சனம் வரப்போகின்றதோ என்று நினைத்து செய்வோம். நிறைய நாட்டிய நாடகம். ஆனால் இப்பொழுது காஸ்ட்ரோ, நான் நினைக்கிறேன் அந்த ஜானர் என்று சொல்வார்கள், அந்த வடிவமைப்பில் இப்பொழுது நிகழ்ச்சிகள் வருவதில்லை போல எனக்கு தெரிகிறது. அதெல்லாம் ஒரு நல்ல கலைப்படைப்பாக அந்த காலத்தில் நல்ல ரசிகர்களால் போற்றப்பட்ட நிகழ்ச்சிகளாக இருந்தன. இப்போது இருந்தவர்கள் செய்ய வேண்டும். இன்னும் தொழில்நுட்பத்தின் விருத்தி இருக்கிறது, தொழில்நுட்பத்தினுடைய அந்த முன்னேற்றம் இருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்திய திரைப்படங்கள் எல்லாம் இந்திய திரைப்படங்கள் மட்டுமல்ல, நான் இப்போ தணிக்கை சபையில் பணியாற்றும் பொழுது இலங்கையில் தயாரிக்கப்படுகின்ற திரைப்படங்களே நல்ல தகுதி வாய்ந்த, நல்ல தரம் வாய்ந்த திரைப்படங்கள் இலங்கையில் தயாரிக்கிறார்கள். எனவே அதற்கு தெரிகிறது, நிறைய பேருக்கு இந்த தொழில்நுட்ப அறிவும் மற்றது விஷயம் பற்றிய அறிவும் நிறையவே வருகிறது. அப்போ வரும்பொழுது இப்போது நான் நினைக்கிறேன், இந்த நாட்டிய நாடகங்களோ தொலைக்காட்சி நாடகங்களை எல்லாம் நிறைய இளம் நெறியாளர்களும் தயாரிப்பாளர்களும் தயாரிக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஓகே, இவ்வளோ காலம் பயணிக்கிற நேரத்தில் அல்லது ஆரம்ப காலகட்டத்தில் தொலைக்காட்சிக்குள்ளே இருக்கின்ற அந்த நேரத்தில் எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் கிடைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், பாராட்டை தாண்டி விமர்சனம்ன்றது பாரபட்சம் இல்லாமல் கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்ச ஒரு விமர்சனம் அது மறக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அது எது? விமர்சனம் நிறைய உண்டு. ஓகே, நிறைய கிடைத்திருக்கிறது. ஒன்று என்று சொல்ல முடியாது. இரவு பகலாக கிடைக்கும். மனது ரொம்ப ரொம்பவும் துயரம் பட்டுவிடும், மனம் காயப்பட்டுவிடும். அப்படி நிறைய சம்பவங்கள் எனக்கு இருக்கிறது. நான் நினைப்பதுண்டு, எனக்கு தந்த பணியை சரியவர செய்ய வேண்டும் என்பதைத்தானே நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஏன் இந்த அளவுக்கு விமர்சனங்கள் மட்டுமல்ல, நிறைய இந்த சேறு பூசல்களும் நடக்கும். மற்றது ஒருவர் தனியாக கூட செய்ய மாட்டார். ஒருவர் தனியாக செய்ததும் உண்டு. ஒரு கூட்டமாக சேர்ந்து கொள்வார்கள், கூட்டமாக சேர்ந்து கொள்வார்கள். சேர்ந்து போய் பத்திரிகையில் சொல்லி அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. ஒரு அபவாதமாக எல்லாம் பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள். அப்போது நான் அந்த பத்திரிகை தலைமை ஆசிரியரை கேட்டேன், நீங்கள் இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறீர்கள், இதில் என்ன ஆதாரத்தை வைத்து நீங்கள் எழுதுகின்றீர்கள்? இது உண்மை நிலை, இதற்கு வேறொரு பக்கம் இருக்கின்றதை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்கள்? அப்போ அவர் மன்னிப்பு கேட்டார். இல்லை, இதை நான் சொல்ல வேண்டும், உங்களோட பக்கத்திலிருந்து தான் ஒரு குழுவாக ஆட்கள் இதையெல்லாம் எழுதுங்கோடு சொல்லிட்டு போறார்கள் என்று சொன்னார்கள். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான, மனதுக்கு ரொம்ப. ஆனால் நான் எப்போதுமே நினைப்பது, எனக்கு நான் மற்றவர்களுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. மற்றவர்களை இல்லாமல் அப்படி வர, ஏன் இண்டஸ்ட்ரி பெருது. நாங்கள் எல்லாம் மென்மை கம் மென்மை கோ, பட் வி கோ ஃபார் எவர் என்று சொல்லுவார்களே, அதுபோல்
இந்த துறை என்பது போய்கொண்டேதான் இருக்கும். இதிலே நாங்கள் வருவோம், பணியாற்றுவோம், போய்விடுவோம். அது மிகவும் இயல்பான விஷயம். பாருங்கள், எங்களுடைய தலைமுறை இருந்தது. இப்போது புதியவர்கள் எல்லாம் வந்துவிடும். இப்போ இந்த கலையகத்துக்கு வரும்பொழுது தொழில்நுட்பவியலாளர்கள் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய ஒரு அந்த ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. எனக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. ஏன்னா இந்த துறையில் நிறைய புதியவர்கள் வருவார்கள், திறமைசாலிகள் வருவார்கள். திறமைசாலிகள் எல்லாம் நிறைய வந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கும், இந்த துறை இருக்கும். இல்லாவிட்டு இந்த துறையை நாங்கள் மூடிவிட்டு போய்விட வேண்டும். எனவே நான் அப்படித்தான் நினைப்பேன். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரிவர செய்ய வேண்டும் என்று கஷ்டப்பட பணியாற்றி இருக்கிறேன். இன்னொரு துரதிர்ஷ்டம் இருந்தது. நான் பணியாற்றிய அந்த முக்கியமான காலகட்டம் இலங்கையில் போர் சூழல். 82ஆம் ஆண்டு தேசிய தொலைக்காட்சி ஆரம்பித்தது, அது அரச தொலைக்காட்சி. அப்போதே இன முரண்பாடுகள் இலங்கையில் இருந்தனதான். இருந்தாலும் 83ஆம் ஆண்டிலிருந்து அது உக்கிரமடைந்து விட்டது. 83ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இந்த போர் சூழல்களுக்குள்ளேயே நாங்கள் கலை படைக்க வேண்டியிருந்தது, மக்களுக்கான நிகழ்ச்சிகளை தயாரிக்க வேண்டியிருந்தது. அந்த காலகட்டத்திலே முக்கியமான பதவிகளை எல்லாம் வகிக்க வேண்டிய அந்த சூழ்நிலையும் பொறுப்பும் வந்தது. ரொம்ப அதாவது தொலைக்காட்சியில் பணியாற்றுவது என்பது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்று நினைக்கின்ற அதே காலகட்டத்தில் இப்படியான ஒரு துரதிர்ஷ்டமும் எனக்கு இருந்தது என்பது ரொம்பவும் அதை நினைத்து நான் கவலைப்படுவேன். அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்தால் இன்னும் கூட நன்றாக பணியாற்றி சுதந்திரமாக பணியாற்றி இருக்கலாம் என்று கூட நான் நினைப்பது உண்டு. ஓகே, 90களுடைய காலகட்டத்தில் இந்த நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுடைய குடும்பம் ஒரு கலை குடும்பம், அந்த கலை வாரிசு அப்படின்னு சொல்லலாம். 90களுடைய காலகட்டத்தில் இந்த பரதநாட்டிய அரங்கேற்றங்களில் நீங்கள் பாடி இருக்கிறீங்க, சரியா? அந்த விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா அந்த விஷயம் அது உங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும், அல்லது அது உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் பிற்பட்ட காலத்தில் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதையும் கண்டினியூ பண்ணல, என்ன விஷயம்? பரதநாட்டிய அரங்கேற்றங்கள் நீங்க சொன்னது சரி. சமீப காலங்களில் நான் பாடவில்லை. ஆனால் பரதநாட்டிய அரங்கேற்றங்களுக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக தொடர்ந்து இந்த ஆண்டில் கூட நான் பணியாற்றி இருக்கிறேன். பாடுவதில்லை. அது ஒரு தனிப்பட்ட கலை. ஆனால் நான் சிறு வயதில் சங்கீதம் கற்றிருக்கிறேன். அது ஒரு ஒரு முழு நேர பாடகராக வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படவில்லை. அதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய தந்தையை தான் நான் சொல்லுவேன். அவர் ஒரு கலைஞர். அவர் இலங்கை வானொலியிலே சூப்பர் கிரேடில் இருந்த ஒரு இசைக்கலைஞர். அவர் சொல்வார், வீட்டிலே கலைஞராக வந்தால் கஷ்டம், கலைத்துறையில் முழு நேரம் அதை தொழிலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள, கலையில் பிடிக்காது என்றில்லை, கலை பிடிக்கும் அவருக்கு. ஆனால் கலைத்துறையை முழு நேரமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது கஷ்டம், உங்களுக்கு ஒரு தொழில்துறையாக வைத்துக்கொள். எனவே என்னுடைய தாயாரும் பாடகி, அவரும் இலங்கை வானொலியில் பாடகியா இருந்தவர். இந்தியாவில் சங்கீதம் கற்றுக்கொண்டார். கொழும்பிலே ஒரு முக்கியமான இசை ஆசிரியராகவும் இருந்திருக்கார் என்னுடைய தாயார். அப்போ அவரிடம் தான் நான் கற்றேன் ஆரம்பத்தில். அப்போ சொல்லுவார், இவருக்கு நீர் பாட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அப்ப என்னுடைய தாயார் சொல்லுவார், இல்லை இவருக்கு கொஞ்சம் இசை ஞானம் இருக்கிறது, இவருக்கு சொல்லிக் கொடுத்தால் வரும் போல. அப்ப அவர்களுக்குள்ளேயே தர்க்கம் வரும். அப்பா சொல்லுவார், தந்தையார் சொல்லுவார், இல்லை இவருக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஆனால் என்னை அறியாமல் நான் கற்றுக்கொண்டேன். அப்படி வரும் பொழுது எனக்கு இந்த வீட்டிலேயே நாட்டிய நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகைகள் எல்லாம் கூட நடக்கும். அப்போது இந்த நாட்டிய பாடல்கள் எல்லாம் எனக்கு தெரியும். சின்ன வயதிலே காதில் வாங்கிக் கொள்ளுவேன். அப்போது நாட்டிய நிகழ்ச்சிகள் வரும்பொழுது கேட்டார்கள். என்னுடைய சகோதரி ஒரு நடன ஆசிரியர், அவருடைய நிகழ்ச்சி மட்டுமல்ல, பிற ஆசிரியர்களுடைய நிகழ்ச்சிகள் கூட நான் பாடி இருக்கிறேன். அதுக்கு நிறைய நேரம் ஒதுக்க வேண்டும். நான் அப்போது பணிப்பாளராக இருந்து கொண்டிருந்தேன், அறிவிப்பாளராக நிறைய பணிகளை எல்லாம் செய்யும் பொழுது நிறைய ஒத்திகைகளுக்கு போக வேண்டும். இப்பொழுது நாட்டிய நிகழ்ச்சியில் பாடுவதென்றால் அன்று போய் பாடிவிட்டு வர முடியாது, ஒத்திகைகளுக்கு போக வேண்டும். அப்போது நான் யோசிச்சு விட்டேன், இந்த ஒன்றுக்கொன்று, அதாவது பாடுவது எனக்கு பிடிக்கும், அதில் தவறு என்று சொன்னவில்லை. நன்றாக அந்த கைகளை எல்லாம் பார்த்து அபிநயத்துக்கு பொருத்தமாக பாட எல்லாம் எனக்கு தெரியும். மிகவும் பிரபலியமான பாடகர்களோடெல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறேன். ஆனால் அது தொடர்ந்து அது செய்வதற்கான ஒரு கால நேர அந்த சூழ்நிலை இருக்கவில்லை. அப்போ நான் நினைச்சேன், எதையுமே செய்தால் சரியாக செய்ய வேண்டும், இல்லாவிட சரி அது அப்படியே இருக்கட்டும். அதே நேரத்தில் நிறைய நாடகங்களில், தொலைக்காட்சி நாடகங்கள் நடிப்பதற்கு கூட வாய்ப்புகள் வந்தன. உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சி நாடகங்களுக்கு வந்தால் வெளிக்கள படப்பிடிப்பு நிறைய இருக்கும், நிறைய நாட்களை ஒதுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் அந்த அந்த படப்பிடிப்புக்காக போய் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். அப்போ
4 நாட்கள் 5 நாட்கள். சில நேரத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது, ஒரு நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் பிரதான கதாபாத்திரம் நடிக்கும்போது கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் நான் நிறுவனத்திலிருந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு அந்த 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 வெளிக்களத்துக்கு செல்ல வேண்டியது. நல்ல வேளை அந்த நாடகத்தை தயாரித்தது எங்களுடைய நிறுவனம். எனவே எனக்கு உத்தியோக டியூட்டி லீவ் என்று சொல்வார்கள், உத்தியோகபூர்வமாக விடுமுறையை தந்தார்கள். அவர்களும் சொன்னார்கள், இந்த முக்கியமான நாடகத்தில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று என்னுடைய மேலிடமே சொன்னார்கள். அப்படி எல்லாம் அப்ப நேரம் ஒதுக்க வேண்டும், மற்றது அதே நேரத்தில் நிர்வாகம் செய்ய வேண்டும். இதே காலகட்டத்தில் நான் செய்தி அறிவிப்பாளராகவும் பணியாற்றி கொண்டிருந்தேன். எனவே நேர ஒதுக்கீடு நீங்க கேட்டது சரிதான், தொடர்ந்து பாடி இருக்கலாம், ஆனால் என்னமோ தொடர முடியவில்லை. ஓகே, சரி. ஆனா அந்த விஷயம் தான் உங்களால வந்து தொடர முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க நல்லா மிருதங்கம் வந்து வாசிக்கக்கூடியீங்க. மிருதங்கம் இல்லை, மிருதங்கம் சுமாரா தான் தெரியும், எனக்கு பெருசா தெரியாது. நான் வயலின் கற்றிருக்கிறேன். வயலினை கூட நான் பிற்காலத்தில் பெரிய பெரிய இலங்கையின் வித்வான்களிடம் கற்றிருக்கிறேன். பிச்சைப்பா மாஸ்டர், சிவசாமி மாஸ்டர், ஜேசுதாசன் மாஸ்டர், இப்படி நிறைய பேரிடம் நான் கற்றிருக்கிறேன். ஆனால் அதுக்கும் பயிற்சி வேணும். நீங்கள் சரியாக பிராக்டிஸ் பண்ணாவிட்டால் வாசிக்க முடியாது. நான் சொன்னேனே ஆரம்பத்தில், நான் என்னை இசைத்துறையிலோ கலைத்துறையிலோ நான் கற்கக்கூடாது என்று என்னுடைய தந்தையார் என்னை விஞ்ஞானம் கற்கத்தான் அனுப்பினார். ஆனால் நான் என்னுடைய விருப்பம் எல்லாம் இந்த துறையில் இருந்தபடியினால நான் எப்படியோ வந்து சேர்ந்தேன். நான் விஞ்ஞான துறையில் பட்டதாரியாக வந்தாலும், அல்லது உங்களுடைய விருப்பத்தை போல் எனக்கு உண்மையாக விருப்பம் நீங்கள் சொன்னீர்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் அல்லது திரைப்படம் சார்ந்த விஷயங்கள் அல்லது அந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கு தான் எனக்கு என்னுடைய விருப்பம் இருந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இளம் வயது சொல்லிவிட்டார்கள், நீ இந்த துறையில் கற்க வேண்டாம், நீ விஞ்ஞான துறையில் கணிதத்தில் தான் கற்று நான் பட்டதாரியாக வந்தேன். எனவே அதை எந்த துறையை தேர்வு செய்வது என்பதை பொறுத்தவரை என்னுடைய தந்தையாருக்கும் எனக்கும் இடையே ஒரு சின்ன ஒரு முருகல் இருந்திருக்கிறது என்பதை நான் இப்போது யோசிக்கின்றேன். ஆனால் எல்லாம் நல்லதுக்காகத்தான் நடந்திருக்கிறது. நான் யாரையும் குறை சொல்ல, அவர்கள் நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்கான அந்த அறிவுரையை வழங்கி இருக்கிறார்கள். இப்பொழுதும் பிற்காலத்தில் அவர் என்னை பார்த்து பெருமைப்பட்டிருக்கிறார். நான் நல்ல பதவியில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு, உங்களை சொன்னது போல ஒரு நல்ல ஓரளவு நல்ல மதிப்பான பெயர் இருந்தது. அதையெல்லாம் பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். தேசிய தொலைக்காட்சி வந்து ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து இந்த நேரடி ஒளிபரப்பு வந்து ஆரம்பிக்கின்ற அந்த காலகட்டம், அதுக்கு முன்பதாக வந்து நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் தயாரித்து அதை வந்து ஒளிபரப்பு செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே முன்னாடி வந்து நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த நேரடி ஒளிபரப்புக்கு வந்து ஆயத்தமாகிற அந்த தருணம் இருக்குது தானே, அது ஒரு மிக கடினமான விஷயம். என்றால் அன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், ஆளணி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து இருந்திருக்கு. அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த நேரடி ஒளிபரப்புக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்தி கொண்டீங்க? முக்கியமான கேள்வி. ஒளிபரப்பாளர்களை பொறுத்தவரை நேரலையாக நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்வதற்கும் பதிவு செய்து ரெண்டுமே ஒன்றுதான். பதிவு செய்துவிட்டு ஒளிபரப்புவது, பதிவு செய்வதாம நேரலையாகவே. ஆனால் தயார்படுத்தல், அந்த மனநிலையில நிறைய வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சொன்னால் நம்புவீர்களோ தெரிவதில்லை, ஆரம்ப காலத்தில் எங்களுடைய தொலைக்காட்சியிலே, தேசிய தொலைக்காட்சியிலே எங்களுடைய செய்தி அறிக்கையை முதலில் பதிவு செய்துதான் ஒளிபரப்பார். அப்படித்தான், ஏன்னா எல்லாம் ஆரம்ப கட்டம் தானே. ஏனென்றால் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், நேரலையாக வந்துவிட்டால் ஏதாச்சும் தவறிவிட்டால் இடையிலே அந்த அந்த அறிக்கை நின்றுவிடும். இதனால் பதிவு செய்து, ஆனால் சில பதிவு செய்யும் பொழுது சில பேர் தவறிவிட்டால் நிற்கும். அப்படியான அனுபவம் இருக்கும். பிறகு ஒரு ஒரு பணிப்புரையை போட்டு விட்டார்கள், பதிவு செய்தாலும் நிற்க கூடாது, முழுமையாக பதிவு செய்து உடனடியாக ஒளிபரப்ப வேண்டும். பிறகு நேரலையாக ஆரம்பித்தது. இதெல்லாம் நான் சொல்வது ஆரம்ப கட்டத்தில் 82ஆம் ஆண்டிலே. பிறகு அன்றிலிருந்து இன்று வரை நேரலை தான், அதில் பதிவே கிடையாது, நேரலையாகத்தான் செய்ய வேண்டும். அதில் 2 விஷயம் இருக்கிறது. அது நான் நினைக்கின்றேன், இந்த உளவியல் ரீதியாகவும் நாங்கள் பார்க்கலாம். பதிவு செய்வது ஒளிபரப்புவது என்று வந்தால் சில நேரத்திலே இது ஒரு கூட்டு முயற்சி, இட்ஸ் a டீம் ஒர்க், கூட்டு முயற்சி. ஒரு குழுவாகத்தான் நாங்கள் இயங்க வேண்டும். தனியாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையோ செய்தி அறிக்கையோ கொண்டு வர முடியாது. பதிவு என்றால் சில பேர் அதில் கவனத்தை குறைவாக தந்து விட்டார்கள் என்றால் அதில் தவறு ஏற்பட்டுவிடும். ஆனால் நேரலையாக வரப்போகுதுன்றது என்றால் எங்களுக்கு எந்த ஒரு அது அடுத்த நேரலை என்றால் மக்களை உடனே சென்றடைந்து விடும். தவறு என்றால் தவறுதான். எனவே எல்லாருடைய அவதானமும் அதில் கூடுதலாக இருக்கும். அறிவிப்பாளர்கள் மட்டுமல்ல, கேமரா கலைஞர்களுடைய அவதானம், தயாரிப்பாளர், இயக்குநர்கள் எல்லாருடைய கவனமும் அதில் இருப்பதால் எல்லோரும் அந்த சிரத்தையை தரும் பொழுது நேரலையாக வருகின்ற நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. ஊடகத்துறையில் இவ்வளோ காலம் வந்து பயணிக்கிற நேரத்தில்
உங்களுக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். நிறைய ஊடகத்துறையில் வந்து இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கு. ஊதியம் சார்ந்த ஒரு விஷயம். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அளவுக்கு ஏற்ற ஊதியம் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வேலை செய்த காலகட்டத்தில், நீங்கள் தொலைக்காட்சியில் அல்லது வானொலியிலிருந்து தொலைக்காட்சிக்கு வந்து வருகின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு ஊடகவியலாளர் அல்லது அறிவிப்பாளருக்கு, தொகுப்பாளருக்கு கிடைக்கப்பெற்ற ஊதியம் வந்து எப்படி இருந்துச்சு? அன்றைய காலகட்டத்தில் அவங்களால அது சமாளிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சா? நீங்கள் வாங்கின முதல் சம்பளம் எவ்வளவு? முதல் சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லணுமா? விரும்பினா சொல்லுங்க. அது ஒன்றும் ஒளிவு மறைவில்லை. ஓகே. ஆனால் நல்ல கேள்வி இது. இப்போ நாங்கள் கலையுடன், ஒரு கற்பனையுடன், திரையுடன் வரும் பொழுது இதெல்லாம் கற்பனை சார்ந்த விஷயங்கள். மக்கள் ஒரு சாஃப்டான ஒரு இண்டஸ்ட்ரி. இது வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள். அப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்பொழுது நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். அப்போதுதான் அந்த கலையை கொண்டு வரலாம். அதே நேரத்தில் யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது தானே. வாழ வேண்டும், ஒவ்வொருவருக்கும் சாப்பிட வேண்டும், ஒவ்வொருக்கும் குடும்பம் இருக்கும், பொறுப்புகள் இருக்கும். குடும்பம் என்று வரும்பொழுது ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு குடும்பத்திலே ஒருவராக இதெல்லாம் இருக்கும். அல்லது ஒரு பெரிய குடும்பத்தை கட்டி இழுத்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும். அவரை நாங்கள் அப்படி தள்ளி வைத்து விட முடியாது. சமூகம் திரையில் எங்களை பார்க்கும், உங்களை பார்க்கும், அல்லது நிகழ்ச்சிகளை பார்க்கும். இது நன்றாக இருந்தது, இது நன்றாக இல்லை, இது ஏன் இப்படி செய்தார்கள் என்று ரொம்ப விமர்சித்து விட்டு போவார்கள் சுலபமாக. ஆனால் அவருக்கு இருக்கிற விஷயங்களை பற்றி யோசிக்க மாட்டார்கள். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவருக்கு எந்த விதத்தில் அந்த சமூகம் உதவி செய்கின்றது, எந்த அளவுக்கு அங்கீகாரத்தை வழங்குகின்றது என்றெல்லாம் அதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் சொன்னது போல யதார்த்தமாக வாழ்க்கையில் யதார்த்தமான விஷயங்களை மனிதன் என்ற ரீதியில் எல்லாருமே முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தால் போதாது என்றுதான் சொல்லுவேன். அந்த காலகட்டத்திலும் சரி, நான் நினைக்கின்றேன். அதாவது ரொம்ப ரொம்ப நேர்மையாக பணியாற்றும் பொழுது போதிய அளவு கிடைக்காது. ஆனா அது நேர்மையற்ற விதத்தில் எல்லாராலும் பணியாற்ற முடியாது. நேர்மையாக பணியாற்றியவர்களை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். அதாவது பண வருவாயை பற்றி யோசிக்க மாட்டார்கள், இந்த அளவுக்கு கொடுப்பனவு வருகின்றது என்று யோசிக்க மாட்டார்கள். ஆனால் நிகழ்ச்சி நன்றாக இருக்க வேண்டும், எங்களுடைய பங்களிப்பு நன்றாக இருக்க வேண்டும் என்று கடும் உழைத்து அதால் அவர்கள் தூக்கமின்மையெல்லாம் வந்து அவர்களுக்கு உடல்நல குறைவு கூட ஏற்பட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படியான ஊடகவியலாளர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரை நான் பார்த்திருக்கின்றேன், இந்த ஊடகங்களை வைத்து நன்றாக பணம் பண்ணியவர்களும் இருக்கிறார்கள். ஒரு சிலர், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன். ஒரு பணம் பண்ணி அது அவர்களுடைய புத்திசாலித்தனமா, அது என்ன என்று எனக்கு தெரியவில்லை. சில பேர் சொல்லலாம் அது அவர்களுடைய புத்திசாலித்தனம் என்று. ஆனால் பிழைக்க தெரிந்தவர்கள் என்று சொல்லலாம். அது தனிப்பட்ட கருத்து. ஆனால் அநேக மாணவர்களுக்கு போதிய அளவு வருமானம் இல்லை என்பதுதான் அது சரி. நீங்கள் என்னை கூட கேட்டால் கூட இதனால் பெரிதாக பணம் பண்ணிவிட்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏதோ காலம் ஓடி இருக்கிறது. மற்றது சில நேரத்தில் எங்களுடைய பழக்க வழக்கங்களை நாங்கள் சரியாக வைத்து கொண்டால் ஏதோ கிடைப்பதை வைத்து ஏதோ சுமாராக காலத்தை ஓட்டி விடலாம் அப்படியும் இருக்கிறது தான். அது எங்களுக்கு மட்டுமில்லை, இந்த துறையில் பணியாற்றுபவர்களாகவும் இந்த பழக்க வழக்கங்களை கொஞ்சம் சரியாக வைத்து கொண்டால் அதிக அளவு செலவுகளை இல்லாமல் செய்யலாம். ஏதோ அப்படி கொண்டு சமாளித்தாச்சு. நீங்கள் சொன்னீர்கள் என்னுடைய முதல் சம்பளம் எவ்வளவு என்று. தயாரிப்பாளர், அதான் இப்போ தயாரிப்பாளராக அது சொல்றது என்னென்றால் நிரந்தர தயாரிப்பாளர், அவர்களுக்கு தானே மாச சம்பளம் பெறும். ஆரம்ப காலத்தில் என்னுடைய அடிப்படை சம்பளம் 1000 ரூபாய். 82ஆம் ஆண்டில் 1000 ரூபாய். ஆனால் பெரிய பணம் அது. எனக்கு அப்போது நான் திருமணம் ஆகியிருக்கவில்லை. அப்போது 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம். ஆனால் அதுக்கு அந்த அதுக்கு மேல அலவன்ஸ் என்று சொல்வார், அதெல்லாம் வரும். மற்றது ஓவர் டைம் வரும், அதன் அடிப்படையில் வரும். ஆனால் எனக்கு போதுமானதாக இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப அப்படியெல்லாம் ரொம்ப இதெல்லாம் காட்டிக்கொண்டே இருந்தது, ஷோ காட்டிக்கொண்டெல்லாம் இருக்க மாட்டேன். அப்ப அது பரவாயில்லை இருந்தது. ஆனா அதுக்கு பிற்காலத்தில் அதே போல எத்தனையோ மடங்கு கூட சம்பளம் அது ரொம்ப பத்தாமல் இருக்கும். நான் யோசிப்பது அந்த 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை விட பிற்காலத்தில் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு பிறகு எத்தனையோ மடங்கு அதிகம் சம்பளம். ஆனால் சம்பள பற்றாக்குறை மாதிரி தெரியும்.
தெரியும். எங்களுடைய எங்களுடைய பொருளாதார போக்கு அதை நான் சொல்லவே தேவையில்லை. அதான். இப்பொழுது எவ்வளவு கையிலே பணம் இருந்தாலும் சில நேரத்தில் இந்த உலக பொருளாதாரமே பிரச்சனைக்குரியதாக மாறிவிட்டிருக்கிறது இல்லையா? இதெல்லாம் காலத்தின் கோலம். இப்போ என்கிட்ட வந்து சில ஃபோட்டோஸ் வந்து இருக்கு. உங்களுடைய பழைய மெமரிஸை வந்து நான் மறுபடியும் வந்து உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிந்து கொள்ள போகிறேன். எனவே சில ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில ஞாபகங்களை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். இந்த ஃபோட்டோ இலங்கை வானொலியில் பணியாற்றிய பொழுது இது ஒரு தமிழ் சிங்கள நிகழ்ச்சி. சிங்கள சேவையிலே ஒரு சிங்கள அறிவிப்பாளரும் நானும் பக்கத்தில் அருகிலே ஒரு சிங்கள அறிவிப்பாளர் இருந்தார். இருவரும் சேர்ந்து சிங்கள தமிழ் நிகழ்ச்சியை, அதாவது ஒரு வீடமைப்பு தொடர்பான ஒரு ஒரு அது ஒரு அனுசரணையாளர் நிகழ்ச்சி. அதிலே எத்தனையோ வருடங்கள் வாராந்த நிகழ்ச்சி அதிலே பணியாற்றி இருக்கிறேன். இது ஒரு சிங்கள அலைவரிசையில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியின் போது எடுக்கப்பட்ட நிழல் படம். எத்தனாம் ஆண்டு? 90ஆம் ஆண்டுகளில். ஓகே, 90ஆம் ஆண்டுகளில். சரி, இந்த ஃபோட்டோ இது தேசிய தொலைக்காட்சி. நான் சொன்னேன் ஆரம்பத்தில் தயாரிப்பாளராக நிறைய நாட்டிய நாடகங்கள், நிறைய இசை நிகழ்ச்சிகள் தயாரிக்கும் பொழுது நான் தயாரிப்பாளராக அந்த கொன்சோலில் இருந்து அதற்கான அந்த இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறேன். அப்போது எடுக்கப்பட்ட படம். இது ஒரு அபூர்வமான படம். என்ன காரணம்? அதற்கான காரணம் என்னவென்றால், உங்களுக்கு சொன்னேன், நாங்கள் போர் சூழலில் பணியாற்றி கொண்டிருந்தோம். அப்போது இது போல கையடக்க தொலைபேசி எல்லாம் இல்லை. அதே நேரத்தில் கேமராக்களை கூட அந்த பாதுகாப்பு காரணத்துக்காக உள்ளே கொண்டு போக விட மாட்டார்கள். எத்தனையோ நிகழ்ச்சிகள், எத்தனையோ இந்தியாவிலிருந்து வந்த பெரிய பெரிய கலைஞர்கள், இலங்கையின் பழம்பெரும் கலைஞர்கள், நாட்டுக்கூத்து கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், கர்நாடக சங்கீத கலைஞர்கள், நடன கலைஞர்கள் எல்லாம் நாங்கள் பணியாற்றி இருந்தாலும் ஞாபகத்துக்கு கூட ஒரு படம் எடுத்து வைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படவில்லை. இது அபூர்வமாக அந்த நேரத்தில் ஏதோ ஒரு இதற்கென்று விசேஷமாக எங்களுக்கு அதற்கான ஒரு அவர்களிடம் கேட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறேன். நான் தயாரிப்பாளராக இருந்திருக்கின்றேன் என்பதற்கான ஒரு சான்று இது. ஆனால் எத்தனை நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை தயாரித்திருக்கிறேன். இப்போது என்றால் நாங்கள் கையில் இருக்கிற தொலைபேசியில் இருக்கிற கேமரா மூலம் படங்கள் எடுத்து இப்பொழுதுதான் எல்லாம் சுதந்திரமாக இருக்கிறது. அதான் சொன்னேனே, சில நேரத்தில் துயரமாக இருக்கு. இத்தனை நிகழ்ச்சிகளை செய்திருக்கணும், அதுக்கான பதிவுகள் எல்லாம் நம் வசம் இல்லாமல் போய்விட்டது. அப்படியான நிலைமை இல்லை. அந்த பாதுகாப்பு காரணமாக உள்ளே இது இந்த மாதிரி கேமராக்களையோ வேற உபகரணங்களை நாங்கள் எடுத்து செல்ல முடியாது. இந்த போட்டோ நான் ஒரு புலமை பரிசில் பெற்று மலேசியா RTM ரேடியோ டெலிவிஷன் மலேசியாவில் எங்களுக்கு பயிற்சி என்றால் ஒரு செயலமர்கள் இருந்தன. கிட்டத்தட்ட 1 மாத காலம் இருந்தது. அப்போது ரேடியோ டெலிவிஷன் மலேசியாவை சேர்ந்த அந்த அறிவிப்பாளர் என்னை பேட்டி கண்டு அங்கு இருக்கிற தமிழ் சேவையில் ஒளிபரப்பு செய்தார்கள். அப்போது பதிவு செய்யப்பட்ட போட்டோ தான் அது. இந்த போட்டோ நடிகர், அது ஒரு பிரபலமான கலைஞர். அவர் சிங்களத்தில் இப்போதும் இருக்கு, வயது இப்போது அவருக்கு. ஒரு குணச்சித்திர நடிகர். அவருடன் ஒரு இந்த காட்சி நான் ஹட்டன் பிரதேசத்தில் தான் பதிவு செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட படம். ஓகே, இந்த டைம்ல உங்களோட வயசு என்ன? வயசு இதுல இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 35 வயது இருக்கும் நான் நினைக்கின்றேன். அப்படியா? சரி, ஓகே. இவர் நடிகர் திலகம் சிவாஜி. இவரை பேட்டி கண்டேன் தேசிய தொலைக்காட்சிக்காக 1982ஆம் ஆண்டிலே. அப்போ அவர் உங்களுக்கு தெரியும் தானே, அவரை அப்போதுதான் நான் நேரில் பார்த்தேன். அவர் பேசும்பொழுதே கனமாக பேசுவார். அப்போ என்ன இந்த அந்த ஒரு திருமணத்திற்காக வந்திருந்தார். இப்பொழுது அந்த சினமன் கிராண்ட் இருக்கு, அது அப்போது ஒபராய் ஹோட்டலில் அங்குதான் தங்கி இருந்தார்கள். அப்போது தேசிய தொலைக்காட்சியில் இவர்கள் வந்திருக்கின்றார்கள். போய் அவரை நேர்காணல் செய்துவிட்டு வாருங்கள், எனக்கு பணிப்புரை தந்தார்கள். அப்போது போகும்பொழுது பக்கத்தில் இருந்தவர்களை கேட்டார்களாம், யார் என்னோட பேச போகிறார்கள், யார் பேச போகிறார்கள். என்னை காட்டணும், இது என்ன சின்ன பையனா இருக்கானு. இவனும் அப்போது நான் ரொம்ப சின்னவன். அப்போ அவரை பார்த்தோன்னே பயமாவும் இருக்கும் தானே. சிவாஜி கணேசன், நாங்கள் திரையில் பெரிதாக பார்த்த சிவாஜி கணேசனை நேரில் பார்க்கும் பொழுது அவருடன் பேச வேண்டும் என்றால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்போ யார் சின்ன பையனா இருக்கான, இவன் நான் பேச போறான் என்னோட கேட்டாராம். அப்போ பிறகு சொன்னார்கள். பிறகு பேட்டி முடிந்தவரை அவருக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்னார். நிறைய பேசினாய், பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் கரெக்டா கேட்டாயின்னு சொன்னார் எனக்கும். அப்போது எடுத்த படம் தான் அது. ஓகே, இந்த போட்டோ உங்களோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமாம், முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு கௌரவம் அளித்து பட்டம்
தந்தார்கள். Okay. அப்போது அவருடைய கரங்களால் பொன்னாடை பொருத்தி எனக்கு கௌரவம் கிடைத்தது. ஓகே. இந்த போட்டோல நீங்க என்ன கதாபாத்திரம்? கதாநாயகன்? காதலன். கதாநாயகனே தான். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், எனக்கு கிடைத்த கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப அந்த ஒயிட் கேரக்டர்ஸ். அப்போது நான் சொன்னேன் போர் சூழல் இருக்கும், அதை ஒரு ஒரு போராளியாகவோ அப்படியெல்லாம் கூட நிறைய கதாபாத்திரங்கள் வந்திருக்கலாம் எனக்கு. ஆனால் எனக்கு வந்த கதாபாத்திரம் ஒரு டாக்டராக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு என்ஜினியராக, அல்லது ஒரு ஒரு தந்தையாக, ஒரு பேராசிரியர். இது வந்து கதாநாயகன். காதல் பண்ணுகிறேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், இதில் காதல் பண்ணும்பொழுது எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள். அந்த டைம்ல இந்த மாதிரி ஸ்கிரீன்ல இந்த மாதிரி கேரக்டர் வந்து பண்ணும்போது வீட்டுல என்ன சொல்லுவாங்க? வீட்டிலே ஆரம்பத்தில் தொலைக்காட்சியில் நிறைய நேரம் நான் நிறுவனத்தில் செலவழிக்க வேண்டியிருக்கும். அப்போது அவர்களுக்கு புரியவில்லை. என்ன நீங்கள் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பீர்கள், பிறகு என்ன வீட்டுக்கு வந்துட வேண்டியதானே. பிறகு போக போக தெரிந்தது, ஓஹோ இது வேற, இந்த துறைன்றது முற்றும் முழுதாக வித்தியாசமான துறை. தீபாவளி வந்தாலும் கலை ஆஃபீஸில் தான், தைப்பொங்கல் வந்தாலும் ஆஃபீஸில், இல்லாட்டி தைப்பொங்கல் வந்தால் யாழ்ப்பாணம் போக வேணும், புது வருஷம் வந்தால் இன்னொரு இடத்துக்கு போகணும். இந்த கதை தெரிய வந்தோடனே ஷூட்டிங்னு போனால் சரி வந்தால் பார்த்துக்கொள்வோம் சொல்லி அது புரிந்து அப்புறம் அந்த புரிந்துணர்வு வந்து விட்டது. இப்படி ஷூட்டிங் இந்த இதெல்லாம் போய் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நாங்கள் வெளிக்களத்திலே இருந்து தான் இந்த படப்பிடிப்பு நடந்தது. 10 நாளும் ஏதாச்சும் டெலிஃபோனில் கழிச்சு கொள்வதை ஒழிய போனால் வந்து சேரட்டும் விட்டுறார்கள். ரைட். ஒட்டுமொத்தமாக நாங்கள் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளே வந்துட்டோம். கடைசியாக அவங்க கிட்ட வந்து கேட்குற ஒரு விஷயம், வானொலி தொலைக்காட்சி அப்படி என்று சொல்லி 2 தளங்கள்லேயும் வந்து நீங்கள் பயணித்தபடியால் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நாங்கள் செய்கிறதா இருந்தாலும், அல்லது வானொலி நிகழ்ச்சி வந்து செய்கிறதா இருந்தாலும் ஸ்கிரிப்டை வந்து எழுதித்தான் எல்லாருமே வந்து வாசிப்பாங்க. அதுதான் ஒரு முறையாக வந்து ஆரம்ப காலத்திலேருந்து பின்பற்றப்பட்டு கொண்டே வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த நடைமுறை வந்து இல்லை. எனவே இது பற்றி நீங்கள் சொல்லுங்கள், ஏன் அந்த நடைமுறை ஏன் கொஞ்ச நாளில் வந்து மாறிச்சு அப்படின்னு? நல்ல கேள்வி. ஸ்கிரிப்ட் எழுத வேண்டிய ஆற்றல் ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பாளருக்கும் வானொலி ஒலிபரப்பாளருக்கும் நிச்சயம் தேவை என்று நினைக்கிறேன். மொழி வளம் இருக்க வேண்டும், விஷயங்களில் நல்ல பரிச்சயம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக வருகிறீர்கள், அல்லது நீங்கள் ஒரு நிகழ்ச்சி முன்னளிக்கையாளராக வருகிறீர்கள். எதை பேச போகின்றோம், எதை ஆரம்பத்தில் பேச போகின்றோம், அடுத்தது என்ன பேச போகிறோம், என்னென்ன விஷயங்களை நாங்கள் தொகுக்கப் போகிறோம், முடிவுரை எப்படி வரப்போகின்றது என்று பற்றி அவங்களுடைய பிரதியை எழுதக்கூடிய ஆற்றல் இருப்பது மிகவும் சிறந்தது ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கு. எங்களுக்கு கூட ஆரம்பத்தில் இந்த தெரிவு செய்தார்கள் சொன்னேன், கனேடிய தொலைக்காட்சி எழுத்தாற்றல் இருக்கின்றதா என்பதை மிகவும் கவனமாக அவர்கள் பரிசீலித்தார்கள். இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை அப்போது தெரியும். இப்போது 1 மணித்தியால நிகழ்ச்சி என்றால் ஏதோ வந்தோம் இருந்தோம் பேசணும் போனோம்னா மக்களுக்கு அதால பிரயோஜனம் இல்லை. அவர்களுடைய நேரத்தை நாங்கள் வீணடிப்பதாக போய்விடும். எனவே எழுத வேண்டும். ஆனால் ஊடகத்துடைய தன்மை மாறுகிறது. வானொலியிலும் ஒரு காலகட்டத்தில் வானொலியிலே அறிவிப்புகள் எல்லாம் எழுதியே அதை தட்டச்சில் போட்டு தருவார்கள். அது ஒரு சரியான முறை. என்று அதை விட்டு வழுவக்கூடாது, அதை விட்டு தவறி நாங்கள் செய்யக்கூடாது. ஆனால் போக 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 அந்த 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 அதிலே அந்த போக்கில் மாற்றம் வந்தது. அதே நேரத்தில் எல்லாம் எழுதி வச்சதை கிளிப்பிள்ளை போல் சொல்லிவிட்டு போகணும் என்று இல்லை. தனித்துவமாக, கலைத்துவமாக, கற்பனையுடன் நல்ல மொழியை சேர்த்து பேசக்கூடிய ஒரு 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 தரமான சுதந்திர சூழல் வேண்டும் என்பதும் எல்லாராலும் உணரப்பட்டது. உங்களுக்கு விஷயம் நன்றாக, இப்போ ஒரு விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், அல்லது இன்னொரு துறையாக உங்களுக்கு நன்றாக தெரியும், மொழி வளமும் இருக்கின்றது, உங்களுக்கு நன்றாக சிந்திக்க தெரியும் என்று வந்துவிட்டால் நீங்களாகவே பேசலாம். அப்படியான நிகழ்ச்சிகள் வானொலியும் இருக்கின்றன, தொலைக்காட்சியும் இருக்கின்றன. தொலைக்காட்சி ஒளிபரப்பாளர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய சவால் இருக்கின்றது. இந்த நாங்கள் பார்க்கின்ற பார்வையாளர்களை பார்த்து பேச வேண்டும். நான் எப்போதுமே பயிற்சியை சொல்லும்போது சொல்வேன், இந்த ஐ கான்டாக்ட் என்று. நாங்கள் அந்த கேமராவை பார்த்து பேசும் பொழுது தான் மக்கள் பார்ப்பார்கள். அதை அந்த எங்களுடைய விஷயங்கள் அவர்களை சரியாக சென்றடையும். இதே நேரத்தில் பிரதியை எழுதிவிட்டால் கீழே பார்த்து கொண்டே வாசித்து அறிவிப்புகளை செய்து கொண்டிருந்தோம் என்றால் மக்களுக்கும் எமக்கும் இடையே இருக்கின்ற அந்த தொடர்பாடலில் ஒரு இடையூறு வந்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் நினைத்ததையெல்லாம் உளரை கொட்டிக் கொண்டும் இருக்க முடியாது. அந்த பிரதிதான் இங்கே இருக்கிறது. தொலைக்காட்சியில் நீங்கள் பேசுகின்றீர்கள், ஒரு நிகழ்ச்சியை செய்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய பிரதி நீங்கள் சில விஷயங்களை குறித்துக் கொள்ளலாம். உங்களுடைய ஒரு சின்ன பேப்பரிலே அல்லது ஒரு சும்மா தாளிலே குறித்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய பிரதியை உங்களுடைய மூளைக்குள் தயார் செய்து கொள்ள வேண்டும்.
இந்த நிகழ்ச்சியை இப்படி தொடங்குகின்றேன், இப்படி அறிமுகம் செய்கின்றேன், அடுத்த கட்டத்துக்கு வருகிறேன், இடையிலே வருகிறேன், எந்த இடத்திலே நான் நிறுத்துகின்றேன், எந்த விதத்தில் முடிவுரையை தருகின்றேன் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சரியான தெளிவான அந்த பிரதியை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். பிரதி என்று சொல்வதென்றால் அதற்கு அதாவது நீங்கள் எந்த விதத்தில் அந்த வழிமுறையை நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். சிந்தித்ததன் அடிப்படையில் நீங்கள் மக்களுடன் பேசும் பொழுது, எனவே இப்படியான அந்த அந்த நிறைய அந்த அதிலேயே நிறைய பரிமாணங்கள் இருக்கின்றன. பிரதி எழுதுவது சரி என்றும் சொல்லுவேன், அதே நேரத்தில் எல்லா நேரத்திலும் கையில் பிரதியை வைத்துக்கொண்டும் பேச முடியாது. விஷயத்தை சரியாக பேசக்கூடிய ஒரு அந்த சவாலும் இருக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கிறோம். உங்களுடைய பல ஞாபகங்களை வந்து இந்த ஒரு மணித்தேளத்தில் நாங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது. எனவே இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து கூப்பிட்டதுக்காக எங்கள் கூட வந்து உங்களுடைய பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினதுக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த ஊடகத்துறையில் நீங்கள் உருவாக்கியவர்கள் திறமையானவர்களாக வெளியில் வந்து வேலை செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமாகவும் அடையாளமாகவும் வந்து இருக்குது. அந்த கௌரவமும் அடையாளமும் இன்னும் நீண்ட காலம் உங்களோட வந்து பயணிக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதையும் தாண்டி உங்கள் சார்ந்த பல விஷயங்கள், சேவைகள், உங்கள் சார்ந்த வழிகாட்டல்கள் இப்போ இருக்கிற ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இடங்களையும் நிறைய சந்தர்ப்பங்களையும் தேவைப்படுகிறது. அதை அவ்வப்போது நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களை போன்றவர்கள் அதை அவ்வப்போது அறுவடை செய்து கொள்வோம். எனவே அதற்குரிய ஒரு வழி பங்கை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வந்து கேட்டுக்கொள்கிறோம். கடைசியாக நேயர்களுக்கும் எங்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? முதற்கண் உங்களுக்கு நன்றியை நான் சொல்ல வேண்டும். மிகவும் பொருத்தமான கேள்விகளை, நல்ல கேள்வி கணைகளை தொடுத்தீர்கள். அந்த அடிப்படையில் சரளமாக என்னாலும் பேச முடிந்தது என்று நான் நினைக்கின்றேன். நான் சொன்ன இந்த கருத்துக்களும் தகவல்களும் மக்களுக்கும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த சுவாரஸ்யத்தை இந்த நிகழ்ச்சிக்குள் கொண்டு வந்ததில் உங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கிறது. எனவே ஆதவன் தொலைக்காட்சி சேவையில் வருகின்ற இந்த நிகழ்ச்சி, இந்த கலையகத்துக்கு என்னை அழைத்ததை இட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். உங்களுடைய நிர்வாகத்தினருக்கும், தயாரிப்பாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி முன்னளிக்கையாளர் நீங்கள் காஸ்ட்ரோ ராகுல், உங்களுக்கும் இந்த வேளையிலே என்னுடைய நன்றியையும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏதும் கருத்துக்கள் மக்களிடமிருந்து பின்னூட்டல் வந்தால் கூட அதை பற்றி எனக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு விடுவிக்கிறேன். ஓகே, நன்றி. இவ்வளோ நேரம் எங்களோட வந்து இணைந்து கொண்டமைக்கு. ஆதவன் தொலைக்காட்சியினுடைய நம்மவர் நிகழ்ச்சியை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளே வந்தாச்சு. எனவே மீண்டும் அடுத்த வாரம் நம்மவர் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆளுமையோடு சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் காஸ்ட்ரோ ராகுல். வணக்கம் நேயர்களே.